வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நமது குரு பிரான் வேதாத்ரி மகரிஷி அவர்களின் பொற்பாதங்களை வணங்கி இன்றைய உரையை துவங்குவோம். என் பெயர் கற்பகம். நான் மனவளக்கலையில் அருள்நீதியர் பயிற்சி வரலும் வேதலோக ஆன்மீக மையத்தில் தாங்க எல்லாமே முடித்தேன். என் அருள்நீதியர் பயிற்சி வரலும் கொண்டு வந்து இந்த நிலைக்கு நிறுத்தி இருக்கிறது என்னுடைய தாய் உமா அம்மா, பேராசிரியர் உமா அம்மா அவர்கள் தான். அவங்களுக்கு நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு வாழ்த்துகிறேன். வாழ்க வளமுடன். நான் இன்னைக்கு எதுக்காக உங்ககிட்ட பேச வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னால், காயகல்பமும் மனவளக்கலை பயிற்சிகளும் எனக்கு கொடுத்த அனுபவங்களை பற்றி உங்ககிட்ட பேசுறதுக்காக வந்திருக்கேன். காயகல்ப பயிற்சி நான் எதுக்காக எடுத்தேன் அப்படின்னு சொல்லி பார்த்தேன்னா, என்னுடைய உடல் வெப்பம் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. எப்போவுமே உடம்பு பயங்கர ஹீட்டாக இருக்கும். அப்படி இருக்கும்போது என்னால் கை தூக்க முடியாது, வேலை செய்ய முடியாது, டயர்டாக ஃபீல் பண்ணுவேன். பயங்கர உடல் பிரச்சனைகள், மன உளைச்சல்கள், அதனால் நிறைய வாழ்க்கையில் சிக்கல்கள் இருந்ததுங்க. இந்த உடல் வெப்பம் தணியறதுக்கு காயகல்ப பயிற்சி எடுங்க, மனவளக்கலை பயிற்சிகளை செய்யுங்க, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, செய்து பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு காயகல்ப பயிற்சியை கற்றுக்கிட்டேங்க. காயகல்ப பயிற்சியை கற்றுக்கிட்டு படிப்படியாக நாள்தோறும் காலையில் ஒரு 5 நிமிஷம், ஈவினிங் ஒரு 5 நிமிஷம் செஞ்சுக்கிட்டு வந்தேன். என்னுடைய உடல் வெப்பநிலை குறைஞ்சது, உடல் பிரச்சனைகள் கொஞ்சம் தீர ஆரம்பிச்சது. அதனால இதில் படிப்படியாக நான் மேலே அருள்நிதியர் பயிற்சி வரலாம் நான் முடிச்சிருக்கேங்க. இதுக்கு மேலேயும் முடிப்பேன். நான் மேலும் போகணுங்க. காயகல்ப பயிற்சி பல பிரச்சனைகளை எனக்கு தீர்த்ததோடு வாழ்க்கையில் மன வல்லமையும் சேர்த்து கொடுத்ததுங்க. காயகல்ப பயிற்சியை செய்தோம் அப்படின்னு சொன்னால் முகத்தில் நாள்பட ஒரு தேஜஸ், ஒரு தெளிவு, முகப்பொலிவு கிடைக்குங்க. உயிரை வளப்படுத்தக்கூடிய பயிற்சி காயகல்ப பயிற்சி அப்படின்னு சொன்னாங்க. அது நல்லாவே நமக்கு பயிற்சிகளை செய்ய செய்ய ஒரு 10 நாள்லேயே நமக்கு நல்ல தெளிவு தரும், நல்ல ஆக்டிவாக இருக்கும். நம்ம உடம்பு என்னால் முடியல, நான் வேலை செய்ய முடியலன்னு சொன்னாங்க. எல்லா வேலைகளையும் அழகாக முடிச்சு கொடுக்கக்கூடிய அளவுக்கு உடல் ஒத்துழைக்குங்க. அதனால் நான் இத்தனை பயன்களையும் உணர்ந்ததுனால என் குழந்தையும் 14 வயது பூர்த்தி அடைந்தவுடன் நான் காயகல்ப பயிற்சியை கற்றுக் கொடுத்துட்டேன். குழந்தை செஞ்சிட்ருக்கான், நல்லா படிச்சிட்ருக்கான், ஒழுக்கமுள்ள குழந்தைகளாக இருக்கிறாங்க. என்னுடைய கணவருக்குமே நான் காயகல்ப பயிற்சியை கற்றுக் கொடுத்துருக்கேங்க. மனவளக்கலை பயிற்சிகளுமே எல்லாம் செய்கிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பெற்றோர்களும் தங்களது குழந்தைகளை 14 வயது பூர்த்தி அடைந்தவுடன் மனவளக்கலை பயிற்சியில் சேர்த்து காயகல்ப பயிற்சியை கற்றுக் கொடுத்து குழந்தைகளுக்கு மன உளைச்சல்களும் உடல் பிரச்சனைகளும் இல்லாமல் ஆரோக்கியமான ஒழுக்கமான குழந்தைகளாக வளர்வதற்கு நாம் செய்யக்கூடிய ஒரு கடமையாக நினச்சி அனைத்து பெற்றோர்களும் மாணவ செல்வங்களுக்கு இந்த ஒரு வாழ்க்கை கல்வியை அளிக்குமாறு அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.